இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறேன், நீ போய் உட்காருப்பா கூப்பிட்றேன். ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்னு ஒரு குழப்பம். அதனால் கருப்பசாமி உனக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் நான் உனக்கு உடல்நிலையை நான் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக கருப்பசாமி வாழ வச்சு கணவரையும் சொன்னபடி கேட்க வச்சு நம்மளுக்கு கொஞ்சமாவது வரணும். என்ன வரணும்? வரணும். அதையும் கருப்பசாமி உனக்கு வர வச்சு கொடுத்தா கருப்பசாமி போதுமாப்பா? போய் காலில் வந்துட்டு வாப்போ. சரிப்பா. அதே போல் நீ எதிர்பார்த்தது போலயே யாருக்கு எந்த விபத்தும் இல்லாமல் அதே போல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துக்கிட்டவா. இமை பொழுதுல 2 பேர்த்த காப்பாற்றி கொடுத்தேன், அப்படியே இல்லையா? அதனால மீண்டும் நீ அடுத்த டைம் நடக்குமா அப்படின்னு தான் நடக்காது. நடக்கிறதுக்கு இல்லாமல் நான் கருப்பசாமி கூட இருந்து உனக்கும் ஆப்ரேஷன் இல்லாமல் அடுத்த 30 நாள் அதுலேருந்து உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்தா போதுமாப்பா? உடல்நிலை சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி கணவரையும் சொன்னபடி கேட்க வச்சுறேன். அதனால தகராறு வர்றதுக்கு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. அதனால பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, கூட வரம்பப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்திர தாளப்பதி வச்சுப்பா. யாராது தாளப்பதியிலேருந்து வந்தது? சரிப்பா. அதே போல கருப்பசாமி உன்னை ஒரே ஒரு வாய்ப்பு தான், யாரையும் திட்டவள வேணாம். உன்னை செல்போன் அடிச்சதுன்னா யாருக்குமே குறி கிடையாது, இப்பவே சொல்லிட்டேன். அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை போய் சுத்தி பார்த்தேன். சுத்தி பார்த்ததுல கருப்பசாமி இடமாற்றம் வேணும், அதே மாதிரி வேலை நல்லபடியாக அமையணும், குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னு. பையனுக்கு வேலை கிடச்சிச்சா இல்லையா? கிடச்சிருச்சு. போய் காலைல வந்துட்டு வைப்பா. அதே போல் உனக்கு வேலையும் கொடுத்து பசங்களை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அதனால் இப்போ 2 வருஷம் வேண்டுதல் முடிஞ்சிச்சு. இன்னொரு வருஷம் என்ன பண்ணணும்? எடுக்கணும். அதை மறக்காமல் தவறாமல் நீ செஞ்சிரு. இந்த வருஷமும் செஞ்சிரு. நீ கேட்டதோட அடுத்த வருஷம் இதை விட நான் கருப்பசாமி தண்டனை கொடுக்கணும்னு இப்போத்தான் நான் ஆயுதமே கையில் எடுத்துருக்கிறேன். அது ஒன்று மட்டும்தான் பெண்டிங் வச்சுருக்கேன், அப்படியே இல்லையா? கண்ணு முன்னாடி காட்டணும், கண்டிப்பாக காட்டிடுவேன். இந்த வருஷம் எடுத்துரு, முடிகிறதுக்குள்ளே நான் கருப்பசாமி உங்கள் கண்ணு முன்னாடி காட்டிடுறேன். கிட்டவாப்பா. அது வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து கருப்பன் சரி பண்ணி கொடுத்தேன். கிட்டவா. உன்னை எல்லா மக்களும் சாப்பிட்டணும், உன்னை கொண்டு பாங்கா வச்சுக்க. நான் கருப்பசாமி உன்னோட இருப்பிடத்துல தான்ப்பா கூட இருக்கேன், தகரியமா போ. அதெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா, நீ பேர் மட்டும் கொடுத்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். அப்படியா? இதுல மெக்கானிக் யாருப்பா? அப்படின்னா மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை சுத்தி பார்த்துட்டு வந்ததுல நம்மளோட எதிர்பார்ப்பு போல ஆஸ்பத்திரி செலவு கொஞ்சம் வரும். அதனால போய் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சர்ஜரி பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு நான் கருப்பசாமி பெருசாக இல்லாமல் சிறுசாக உனக்கு நான் சரி பண்ணி தந்துடுறேன். அதில் எந்த வித மாற்றம் இல்லடாமான. அதுபோல் நம்ம நினச்சது போல் ஒரு சில வாக்குவாதம் வந்ததும் அதே போல் நமக்கு ஒரு சிலதெல்லாம் காதுக்கு செய்தி வந்த மாதிரியும் அப்படி இருக்குது. அப்படின்னா அந்த அப்படி இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட கருப்பசாமி உனக்கு வந்து எந்த இடைஞ்சலும் அப்படியெல்லாம் எதுவும் உனக்கு வராது, சரியா? அதனால் அடுத்தவங்ககிட்ட யாருக்கிட்டும் ஒரு ஆலோசனை கேட்கக்கூடாது. அப்படி எந்த ஆபத்தும் கருப்பசாமி வர்றதுக்கெல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பா. அதனால் அவன் சொன்ன மாதிரியெல்லாம் எதுவுமே நம்ம குடும்பத்தில் நடக்காது. அதனால் உனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு வரும். அந்த பணம் வர வேண்டியதை கருப்பசாமி உனக்கு வர வச்சு கொடுத்துறேன். இப்போ வீடு கட்டிட்டு இருக்கே இல்லையா? அதில் எந்த வித மாற்றமும் வராதுப்பா. பணமும் வர வச்சுறேன், இடத்தையும் கருப்பசாமி அதுக்குண்டான வேலையை ஏற்பாடு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். ஆஸ்பத்திரி செலவை பார்த்துட்டு வா, சரியா? மகனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் வருமானத்துக்கு குறைவில்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? கருப்பன் கூடயே வரம்போ. இதை மட்டும் ஹாஸ்பிட்டல் போகும்போது கொண்டுட்டு போயிட்டு வா. அதை எல்லாரும் சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் ஒர்க் ஷாப்பில் கொண்டு வச்சுக்க, சரியா? ஹாஸ்பிட்டல் போகும்போது கொண்டுட்டு வந்தோம், என்னை வந்து பாருப்பா. அதனால கருப்பசாமி வந்து எந்த ஒரு மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. எல்லாரும் போய் காலில் விழுப்பா. நிலநாட்டி வச்சாப்பா. யாரா ஒரு கோயில் ஒன்று கட்டணும், அதில் சிலை ஒன்று வைக்கணும்னு வந்து கேட்டவன் யாரு? நீ சிலை வச்சிருக்கியா? வைக்க சொல்லிட்டு அப்போ போய் காலில் வந்துட்டு வா. அதனால நம்ம பிரித்து எழுதி வாங்கிடலாம். பிரித்து எழுதி வாங்கிடலாம். என்ன பிரித்து எழுதி வாங்கிடலாம்? ஆமாம். அவன் ஒத்துக்கல, அது வேண்டவே வேண்டாம். நான் சொல்றது அவனும் வச்சுக்க மாட்டான், பணமும் கொடுக்க மாட்டான். ஆனால் வந்து நம்ம வந்து சங்கடத்தை பார்க்கக்கூடாது, சங்கடம் வரும்னு கூட சொல்லி அனுப்பியிருக்கேன். அதனால பிரித்து எழுதி தண்டாமான ஆகணும், சரியா? அதனால நிலநாட்டுறதுக்குள்ள என்ன சொல்றாங்க, அந்த 1 சென்ட்டுக்கு பணம் நீங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. சரிங்கன்னு
இந்த மாதம் முடியட்டும், அடுத்த மாதம் நிலநாட்டுறையில் நிலநாட்டுறதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அந்த இட பிரச்சனையும் தீர்த்து நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றினா போதுமா? நான் அமைச்சு தருவேன். அப்படியா? இந்த 30 விட்டுரு. ஆவணி ஒன்று பிறக்கட்டும். முதல்ல நிலநாட்டணும். அதுக்கு அடுத்தது அடுத்து ஒவ்வொன்றா பண்ண முடியும். அதுக்கு முடியும் எந்த முயற்சி எடுக்காத. நான் கருப்பன் கூட வரேன் பாப்பா. பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததுல ஜந்த ஊருப்பா. ஆமாப்பா. அப்படியா? கருப்பசாமி மறுபடி ஜந்த ஊரு கோபி வெச்சுப்பா. கோபி. அதனால இப்போ ஆண் வாரிசு கொடுக்கணும்னு ஆண் வாரிசு கொடுத்தாச்சு. அப்படித்தானே? அதனால வேண்டுதலை கருப்பசாமிக்கு வந்து எனக்கு செஞ்சிடணும். அதனால செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படித்தானே? அப்படின்னு போய் கால் விட்டோம். அதனால கிடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுறேன். எனக்கு ஒரு 3 புல்லு மட்டும் நீ வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துடணும். சரியா? அது தனி. எனக்கு கொண்டாந்து கொடுத்துடணும். கல்யாணத்தில் எவ்வளவு தடை பண்ண? அப்படித்தானே? அந்த தடையும் மீறி கருப்பசாமி உனக்கு நல்லபடியா யார் எதிர்த்தாலும் பண்ணி வச்சோம். அதே போல நமக்கு இவெல்லாம் வந்து குடும்பத்தில் நடத்தி வந்துடுவானா அப்படின்னு பல குழப்பம் உனக்கே நம்பிக்கை இல்லாம இருந்தது. இவளோட வாழ்க்கை நடத்திடுவோமா அப்படின்னு. அதையும் தாண்டி கருப்பசாமி உனக்கு ஆண் வாரிசு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆண் வாரிசு பிறந்து இப்போ 5 நாள் ஆச்சு. அதே போல நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல உனக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குடும்பத்துல சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலையும் கருப்பசாமி ஆவணி 30 முடியறதுக்குள்ள முழுசும் சரி பண்ணிடுறேன். ஐப்பசி 1ல இருந்து உன்னோட குலத்தொழில் அதுக்கு உண்டானது போனா தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். அப்படி இல்லையா? இப்போ வரைக்கும் நான் வந்து அதுக்கு போகாத கம்பெனி வேலைக்கு போனேன். இப்போ தானே பண்ணிட்டு இருக்கேன். அதே போல நான் கருப்பசாமி உனக்கு குலத்தொழில் ஐப்பசி 1ல இருந்து போற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இப்போ அப்பப்ப மறைமுகமா போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படின்னு நான் சொல்றேன், நீ சொல்லு. அப்படித்தானே போயிட்டு இருக்கிற. அதே போல நான் கருப்பசாமி வந்து நிரந்தரமா தெரிஞ்ச மாதிரியே போற மாதிரி அமைச்சு கொடுத்தேன். அதனால சுத்து வட்டாரத்துல யாரும் பகை இல்லாம கிட்டவா. சுத்து வட்டாரத்துல பகை இல்லாம நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியா நிம்மதியா வாழ வச்சா போதுமா? அதனால நீ வழக்கம் போல எப்பவும் போல நீ போய் பார்க்க போற. எந்த அவமானம் வராது. அப்படி வந்தா நான் பாத்துக்கிறேன். அதனால நீ போகாம இருக்கக்கூடாது. அடுத்தவனுக்கு பயப்பட்டுனும் இருக்கக்கூடாது. அவ போனா அதை சொல்லிடுவாளா இதை சொல்லிடுவானா அதை பத்தி நீ கவலையப்படக்கூடாது. எது நடந்தாலும் சரி, இன்னையில இருந்து நீ எப்ப வேணாலும் போல எப்ப வேணாலும் வரலாம். எங்க போகணும்? அங்க போய் பார்த்துட்டு வர. அதனால என்ன சிக்கல் வந்தாலும் ஆவணி 1 வரைக்கும் நீ இப்படிதான் இருக்கணும். சரியா? அதுக்குள்ள நான் கருப்பசாமி இதெல்லாம் மாத்தினது போல இதையும் மாத்தி கொடுத்துறேன். அப்படி இருந்தா போதும்ல. கருப்பன் கூட வரம்பா. நீ கொண்டு வந்தாத்தானே நானே பேர் முடிவு பண்ணுவேன். அப்படியா? சரி, நீ இடையில வந்து கேட்டு போப்பா. சரியா? இப்ப நீ கிளம்பு. இடையில வந்து கேட்டுட்டு போ. நான் அதுக்கு உண்டான முடிவு சொல்றேன். அப்படியா? கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு. சரிப்பா. ஓடி போய் உன் குடும்பத்தை சுத்தி பார்த்ததுல உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மசாலா தயாரிக்கிறதுல இன்னையிலேருந்து அதுக்கு உண்டான முயற்சி நீ எடுக்கலாம்ப்பா. சரியா? அதில் தடை இல்லாமல் நீ நினச்ச இடத்துல போய் உட்கார்ந்தா போதும்ல. நீ நினச்ச இடத்துல கருப்பசாமி உனக்கு வியாபாரத்தை கொடுத்து தடை இல்லாமல் கருப்பசாமி 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி உனக்கு நாளையிலேருந்து அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாச்சு. போய் காலைல வந்துட்டு வைப்பா. அந்த கூச்சம் இல்லாமல் நல்ல முறையாக பேசணுமா என் மகளுக்கு. அப்படித்தானே உன்னோட ஆசை? வா, நாளையிலேருந்து கூச்சம் இல்லாமல் எங்கே போனாலும் பேசுறதுக்குள்ள வாய்ப்பு நான் கருப்பை அமைச்சு தரேன். குடிப்பா. எப்படியோ ஒரு முடிச்சொன்னி ஆரம்பிச்சிட்டோம். ஒன்னி பேசணும். அது வேற ஒரு சிக்கல். அப்படி தானே? அதனால இன்னையிலேருந்து அந்த பேச்சுக்கு தகரியத்தையும் கொடுத்து பேச்சுக்கு கூச்சமும் இல்லாமல் கருப்பம் கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. அதனால 3 பசங்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. அதனால பசங்களுக்கு தகுந்த வேலை அதே மாதிரி வாழ்க்கை எல்லாம் கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன்ப்பா. அதனால என்னோட ஆடி அமாவாசை அன்னைக்கு உனக்கு நான் சொல்றேன். அதுக்கு நிரந்தர தீர்வும் பண்ணி கொடுத்து நல்லபடியா வாழ்க்கையும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. நான் அமைச்சு கொடுக்குறவா. இதை வச்சுக்க. சரியா? அதனால இன்னையிலிருந்து அதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நானும் கொடுத்துட்டு போறேன். இதை போட்டு முதல்ல ஆரம்பிப்பா. அதுல எந்த தடை இல்லாமல் கருப்பை உருவாக்குனா போதுமா? நான் அமைச்சு கொடுக்குறவா. இதை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். கிட்ட வைப்பா. இப்போ இருக்கிற ஆள் மட்டும் ஒருத்த மட்டும் எங்கே இருக்கா? சென்னையில் இருக்கான். அதனால அவனுக்கு மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஆளெல்லாம் ஜூஸ் ஓட்டு குடிச்சிடணும். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கூட வரம்போப்பா. நான் தான் சொல்லிட்டேனே உன்னோட இருப்பிடத்துக்கு வந்தாச்சு. பொருளாதாரம் இது வரைக்கும் சம்பாரிச்சதுமே நம்ம மிச்சம்னு பேர் சொல்றதுக்கு இல்லை. இப்போ நான் கொடுத்துட்டேன். இன்னையிலேருந்து உனக்கு மிச்சம் வைக்கிறதுக்கும் கொடுத்துட்டேன். புதுசாக தொழில் ஆரம்பிக்க சொல்லியும் உத்தரவு கொடுத்தாச்சு. அதனால் கருப்பை நான் கூட வரம்போப்பா. பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்.
கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில திருச்செங்கோடு வச்சுப்பா. கணவருக்கு உடல்நல சரியில்லை. யாராவது திருச்செங்கோடு ரொம்ப நாளா எல்லா பக்கம் சுத்தி பார்த்து எந்த தீர்வும் இல்லை அப்படின்னு. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. நான் அதைத்தான் நான் முதவே சொல்லிவிட்டேன். நீ 1000 பக்கம் போயிருக்கலாம். அதனால நான் கருப்பசாமி சொன்னா முடியும்னா முடியும்ன்றேன், முடியாதுன்னா முதவே சொல்லிடுவேன். அதனால இப்போ உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையை முழுசும் சரி பண்ணணும். அதனால இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ சொல்லு, குறைஞ்சிருச்சுல. அதனால முழுசாக சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி நிரந்தரமாக உனக்கு வேலையும் அமைச்சு 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதுமா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதே போல் நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. கிட்ட வாப்பா. இந்த அதை குடி. முதல் இதை சரி பண்ணிடுறேன். அம்மாவாசை அன்னைக்கு உனக்கு அதுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி கண்ணு முன்னாடி உனக்கு காட்டியும் கொடுத்துறேன். அதனால இப்போ வயிற்றுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? கட்டாயம் இருக்கு. சரியா? நான் சொல்கிற டைம் ஒரு 2-3 டைம் வந்து இந்த மாதிரி கனி வாங்கி உள்ளே சாப்பிட்டு போ. முழுசும் அதை வெளியேற்றி முழுசும் சரி பண்ணிடுறேன். இவனுக்கு அங்கே சரியாகும் போது யார் பண்ணினானோ அவனுக்கு பிரச்சனை வந்துடும். சரியா? கண்ணு முன்னாடி உனக்கு காட்டிடுறேன். இந்தா இதை நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பான். இந்த இதை கொண்டுட்டு போய் நடவாசப்படியில் கட்டிடும். ஏதும் வராது. நான் கருப்பம் கூடவே வரேன் பாப்பா. பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி திண்டுக்கல் போயிடுச்சுப்பேன். குதிரை திண்டுக்கல். அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ நம்ம வந்து கொடுத்தும் கொடுக்காமையும் சம்பாரிச்சு இப்போ இறைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கோம். அப்படி இல்லையா? அதனால எப்படியாவது வசூல் பண்ணிடலாமா? அது ஒரு பக்கம். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் உடல்நிலையும் சரியில்லாமல் குழப்பத்தோடு இருக்கே இல்லையா? அதனால உனக்கு குழப்பத்தையும் சீக்கி விட்டு உடல்நிலையும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதையும் உனக்கு அமைச்சறேன். முதல்ல குடும்பத்தில் நிம்மதி இல்லையாப்பா, முதல் அதை சரி பண்ணிடுறேன். அதனால வர கார்த்திகை மாதம் வர்றதுக்குள்ள குடும்பத்தில் உள்ள சிக்கலை பூரா சரி பண்ணிடுறேன். மார்கழி முடிஞ்சு தை மாதத்துக்கு மேலே நீ கேட்டதை போல உனக்கு நல்லபடியாக நான் வரன்னு தொலாவி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமில்ல? அதனால் இப்போ நம்ம கொடுத்த பணம் வசூலாகணும். அப்படிங்கிறதுனால நீ என்ன பண்ணுற அப்படின்னா 54 கனியில் எனக்கு ஒரு மாலை. சரியா? ஆமாப்பா, வர்ற வியாழக்கிழமைக்கு கொண்டுட்டு வா. எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் அது போக வாங்கிட்டு வா. நீ எதிர்பார்த்தது போல் அடுத்த 90 நாளுக்குள்ள அந்த கொடுத்த பணத்தை அவனையவே நேரில் வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கருப்பசாமி வாங்கி கொடுத்தா போதுமா? கிட்டவா. இதை 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். உன்னோட குழப்பமும் தீர்ந்துடும், உடம்பு தொந்தரவும் தீர்ந்துடும். அதே மாதிரி உனக்கு பணத்தையும் கருப்பசாமி வசூல் பண்ணி கொடுத்துறேன். சரியா? கார்த்திகை வரைக்கும் குழப்பத்தோடு தான் இருக்கும். கிட்டவா. கார்த்திகைக்குள்ள உனக்கு குழப்பமெல்லாம் தீர்த்து மார்கழி முடிஞ்சு தை மாதம் பிறக்கும் போது உனக்கு நல்லா வரணும். நான் உனக்கு தொலை பிடிச்சேன். அதனால நேர காலம் ஒரு 3 மாதம் சரியில்லை. வர வியாழக்கிழமை கனி மாலை ஒன்று வாங்கிட்டு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு. எப்படிப்பா? இப்ப நேர காலம் சரியில்லையே, நான் என்ன பண்றது? அதனால இப்ப மெக்கானிக்கல் தொழில் பண்றேன். அதுல உள்ள 4 காசு வருமானத்தை கொடுத்து நிம்மதியா உனக்கு வாழ வச்சிடறேன். இந்த 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. இந்த குழப்பமெல்லாம் தேர்ந்து அழுகிறதும் உடம்பு தொந்தரவும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கூட வரும்போது நான் தான் சரி பண்ணி தரேன்ட்டேனே. வியாழக்கிழமைக்கு வரும்போதே ஓரளவுக்கு பரவாயில்ல பண்றவனி போதை விட்டுட்டு வா. நீ மட்டும் வந்தா போதும். வழக்கடி பத்ததுல அருள்புரம் போயிடுச்சுப்பா. மனைவியோட எப்படியோ சேர்ந்து வாழணும். அதனால ஒரு நோய் நொடி இல்லாம வாழ வச்சு கொடுக்கணும். அதனால கருப்பசாமி நான் உன்னை வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, எங்க பாட்டில் எடுப்பா. அதனால அங்கே போய் கொண்டுட்டு போய் ஊற்றிட்டு வரணும். எந்திரி மேலே என்ன சொல்லி ஊற்றிட்டு வருவேன்? நோய் நொடி இல்லாமல் வாழணும். யார் எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, கருப்பசாமி இன்னையிலேருந்து எனக்கு வாழ்க்கையில் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டு வாப்பா. அப்படியாப்பா? ஆடி அம்மாவாசை வரைக்கும் பொறுமையாரு. கிட்ட வாப்பா. ஆடி அம்மாவாசை வரைக்கும் பொறுமையாரு. ஆடி அம்மாவாசை அன்னைக்கு உனக்கு நான் கருப்பசாமி வழக்காடி
அதுக்கப்புறம் டைமும் தேதியும் கொடுக்குறேன். தானா தேடி வர மாதிரி உருவாக்கின போதும்ல. நீ தேடி போனால மதிப்பு வராதுப்பா. அதனால தானா தேடி வர மாதிரி நான் அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா அது வரைக்கும் கொண்டாந்து சேர்த்தி வைக்க வரைக்கும் என்னோட சாம்பலை மட்டும் எடுத்துக்க. கனி யாரும் கைப்படாம பாங்கா வச்சுக்க. நான் கருப்பசாமி சேர்த்தி வச்சிடறேன்ப்பா. சேர்த்தி வச்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி நான் கேட்பேன், எனக்கு கொண்டாந்து கொடுத்துறேன். கூட வரம்போ சரிப்பா. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் நான் போய் ஒரு 7 வீடு மடிப்பச்சு எடுத்துட்டு வான்னு சொல்லியிருந்தேன். அவன் மட்டும் இல்லவா, மற்றவன் வெளியில உட்கார். அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். சுத்தி பார்த்துட்டு வந்ததுல ஒரு நிரந்தரமான ஒரு தொழில், அதே மாதிரி வருமானம், அதே மாதிரி துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையணும், அப்படித்தானே? அதனால சரிப்பா, நான் அதே போல நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். சாப்பிட்ற பொருள்ல ஏதோ ஒரு பொருள் எனக்கு விட்டு கொடுக்கணும். வாழ்நாள் ஃபுல்லா ஏதோ ஒன்று. அதை நீ மனசுல நினைச்சுக்க. எப்பவுமே அதை சாப்பிடக்கூடாது. சரியா? அது விசேஷம் போனாலும் சரி, கடகணிக்கு போனாலும் சரி, வீட்டிலேயே இருந்தாலும் அதை சமைக்கக்கூடாது. அப்படி இருந்து அப்படின்னா அடுத்த 21 நாள்ல இருந்து உன் வாழ்க்கையில நான் கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்து நம்மளும் 4 காசு சம்பாரிச்சு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை உருவாக்குனா போதுமா? இதை பாங்கா வச்சுக்கணும். சரியா? அதனால என்னன்னு முடிவு பண்ணி வச்சுக்க இந்த நிமிஷ நேரமே. அப்படி இருந்தது அப்படின்னா நீ கேட்டது போலயே எந்த சிக்கல் இல்லாம காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி இருந்தா போதும்ல. வேற என்ன பண்ணி தரணும்? மறுபடியும் அதே மாதிரி தொந்தரவு பண்ணுது. யாருக்கு? நான் அதுதான் சொன்னேன், ஒரே ஒரு பொருள் சாப்பிட்றதுல ஒன்று மட்டும் மனசுல வேண்டிக்க. ஆயுள் காலம் வரைக்கும் அதை சாப்பிடக்கூடாது. அதை மட்டும் மனசுல வச்சுக்க. நீ நினைச்சதோட உனக்கு தொந்தரவை நான் சரி பண்ணி தந்துருந்தா இந்த பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அதனால பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. வண்டி வேற லோன் போட்டு அதை சேர்ந்துதான் ஆக மாட்டேங்குது. அதை நான் இன்னைக்கு இன்னையிலேருந்து அமைச்சு கொடுத்துருவேன். இன்னைக்கு இன்னையிலேருந்து நீ கேட்டதோட எல்லாமே செல்வாக்கு கொடுத்துருவேன். நான் சொன்னதை மட்டும் நீ செய்யணும். அடுத்து 21 நாள் எல்லாத்தையுமே ஒரு ஓர்சலும் பண்ணி கொடுத்துறேன். கூட வரம்பப்பா. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா. சென்னை இதில் மளிகை கடை. யாரு? மளிகை கடை. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணுறது, அப்படித்தானே? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மேலே எந்திரிச்சு வந்துடலான்னு பார்த்தா எந்திரிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ சொல்லுப்பா. அதனால் உனக்கு இன்னையிலேருந்து போட்ட முதலும் வருமானத்தை கொடுத்து 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி அவனுக்கு பண கஷ்டம் இல்லாமல் கருப்பம் கொடுத்தா போதுமாப்பா. போய் காலைல வந்துட்டோம். இன்னையிலேருந்து உனக்கு பண கஷ்டமும் மனக்குழப்பமும் இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறவா. இன்னையோட உன் பண கஷ்டத்தை கருப்பசாமி உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன்ப்பா. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். வர்ற பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு வந்துடுவீங்களா? நான் கருப்பம் கூடவே வரப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததுல ஜெந்த ஊருப்பா. கருப்பசாமி மறுபடி ஜெந்த ஊர் ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி போய் அப்படியே ஆர்எஸ் போயிருக்கேன். எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு கேட்டது யாரு? கவர்மெண்ட் வேலை கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்தாச்சுல. போய் காலைல வந்துட்டோம். அதனால கருப்பசாமி எனக்கு மாத சம்பளத்தில் கெடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போடணும் அப்படின்னு என்கிட்ட வந்திருக்கேன். அப்படித்தானே? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு வேலையை வாங்கி கொடுத்தாச்சு. நீ செய்ய வேண்டியதை நீ செஞ்சிரு. சரியா? கிட்ட வாப்பா. அதே போல் நான் கருப்பசாமி வந்து இப்போ உனக்கு நம்ம பேரில் பத்திரம் மாற்றி கொடுக்கணும். அது ஒரு குளறுபடி நடக்குது அப்படின்னு வந்து அழுதுட்டு வந்து இல்லை. அதனால இப்போ அந்த பத்திரமும் நம்ம பேரில் மாறிடுச்சு இல்லையா? அதனால இப்போ அந்த இடத்துக்கே நம்ம போகலாமா? ஆடி இந்த ஆவணியில் தாராளமாக போகலாம். அதில் எந்த குளறுபடியும் இல்லாமல் நல்லபடியாக கருப்பசாமி நான் சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக உன்னை வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி வந்து குடும்பத்தில் வேறு ஏதாவது சிக்கல் என்ன உருவாகுமா அப்படின்னு ஒரு குழப்பம். அதனால் வர்ற இந்த ஆடி இல்லை அடுத்த ஆடி வரைக்கும் இப்போ எப்படி நான் சொன்னதை கேட்டு கடைப்பிடிச்சியோ மாதத்துக்கு ஒரு டைம் எனக்கு மாலை மட்டும் கொண்டாந்து கொடுத்துடணும். என்கிட்ட கனி வாங்கிட்டு போ. அடுத்த 11 மாதம் முடிகிறதுக்குள்ளே நான் கருப்பசாமி வந்து கணவரையும் முழுசாக ரெடி பண்ணி கொடுத்து குடும்பத்தில் மாமனார் மாமியாவும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு சந்தோஷம் முடியுமா கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. உங்கள் கேள்வி அடுத்த கேள்வி அதானே? அதே போல் நான் சரி பண்ணி தருவா. கிட்ட வாப்பா. இப்போ நீ எப்படி கேட்ட மாதிரி வேலை கொடுத்தனோ
அதே போல் உனக்கு குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். ஆடி இந்த ஆவணி மாதம் நீ போயிடலாம். சரியா? நீ பண்ண வேண்டியது இப்படி அவ்வளோதான். எல்லாம் கருப்பசாமி உன் பாதத்தில் ஒப்படைச்சிட்டேன். நீ தான் எனக்கு முடிவு பண்ணி தரணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நலவாசப்படியில் கொண்டு அதில் கட்டிடு. நான் கருப்பசாமி படிவாசலுக்கு காவல் இருந்து 11 மாதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு சுகமாக முடிச்சு கொடுத்துறேன். கூட வரம்பப்பா. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. அப்படி சொல்கிறியா? சரி, கவுந்தப்பாடி வச்சுப்பா. மனைவி பிரச்சனை இல்லாமல் சந்தோஷம் பிரியமாக கூட இருந்து சேர்ந்து நல்ல முறையாக வாழணும். மனைவி அப்பப்போ கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனையும் நடக்குது, அதனால நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் இருக்குது. அப்படித்தாப்பா? குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கா இல்லையா? கிட்டவா. அதனால் வர்ற கிட்டவா பொண்ணா கிட்டவா. அதனால் நான் ஓடி போய் வழக்காடி பார்த்ததில் நீ எதிர்பார்த்தது போல் மனைவி நல்ல முறையாக சேர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும், அதுக்குண்டான குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் கருப்பேன் வாழ வச்சா போதுமா? அதனால் எனக்கு ஒரு மாலை பாட்டலு சுருட்டில் ஒரு மாலை நீ எப்போ கொண்டு வந்து கொடுப்ப? எனக்கு வர வியாழக்கிழமை கொண்டுட்டு வா. கொண்டு வருவீல? வியாழக்கிழமை கொண்டுட்டு வா. அடுத்த 33 நாள் இருந்து நீ கேட்டதோட குடும்பத்தில் வாசப்படி தாண்டதுக்கு இல்லாமையும் நல்ல முறையாக சந்தோஷம் பிரியமாக வாழ்கிற மாதிரியும் நான் கருப்பை உருவாக்கினா போதுமா? நான் அமைச்சு கொடுக்குறவா. இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். வர வியாழக்கிழமை நான் சொன்னதை கொண்டுட்டு வா. அடுத்த 33 நாள் உன் பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? அதுக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன்ப்பா. நீ முதல் இதை கொண்டுட்டு வா. அதுக்கு தான் சுருட்டில் மாலை கேட்டிருக்கேன். அதே மாதிரி மருமகன் வந்து நம்ப சரக்கு போதையை போட்டுட்டு ஒரு சில சிக்கல் எல்லாம் பேசி வம்பெடுத்துட்டீங்க, அதைத்தானே கேட்க வந்த. அதனால் அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், வியாழக்கிழமை கொண்டுட்டு வா. நான் உனக்கு கருப்பசாமி ரெண்டும் ஒரே தீர்வில் பண்ணித்தரேன். கூட வரேன் பாப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் நசியனூர் வச்சுப்பா. யாரா நசியனூர் ஒரு 2 பாட்டில் ஊற்றுப்பா. அதனால் பேத்தியை எப்படியோ கூட்டிகிட்டு வந்து சேர்த்தணும். யார் பேத்தியை கூட்டிகிட்டு வரணும்? நீ உட்காருப்பா. அதனால் கருப்பசாமி ஒன்றும் தகவலே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீ கேட்குற, அப்படித்தானே? அதனால் நான் போய் வழக்காடி பார்த்தேன். அங்கே வந்து வயிற்றில் இருக்குது மருந்து, அது வேகம் குறையணும். அப்போத்தான் பெத்தவையிலோட ஞாபகம் வரும். அதனால் வர்ற பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுக்குள்ளே ஒரு மாற்று ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னா நான் கருப்பசாமி அங்கேருந்து உனக்கு தகவல் வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் மகனுக்கு பர்மனெண்ட் ஆகணும், அப்படி இல்லையா? அதனால் மகனுக்கு நல்லபடியாக பர்மனெண்ட் ஆகிற மாதிரியும் நான் கருப்பசாமி குடும்பத்தில் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் அவனுக்கு கொடுக்க முடியுமா? இதை கொடுத்துரு. உனக்கு வந்து கொஞ்சம் கண்ணில் பிரச்சனை இருக்குது, உடம்பு தொந்தரவும் ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 30 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். அதையெல்லாம் படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துறேன்ப்பா. சரியா? வேண்டியதில்லை. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கருப்பன் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி எல்லாரும் போய் காலில் விழுப்பா. ஒன்று வாரிசு வேணுமா, ஒன்று திருமணம் வேணுமா? அதனால் 2 கோரிக்கையா மகன் வந்திருக்கேன். நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். 1 2 கோரிக்கை, அப்படித்தானே? அதனால் அந்த 2 கோரிக்கையும் கருப்பசாமி வந்து உனக்கு நல்லபடியாக சீக்கிரமாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். அதனால் என் திருவிழா முடிகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு கோரிக்கை முதல் நடத்துறதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சர் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குதுப்பா. அதை நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போலயே அமைச்சு கொடுத்துறேன். அதை அடுத்தடுத்து உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் கால் வந்துட்டு வா. நான் தான் சொல்லிட்டேன், மறுபரிசீலனை நான் பண்ணியிருக்கேன். அது உனக்கு சீக்கிரமாக அமைக்கிற மாதிரி பண்ணித்தரேன் போ. அதனால் உனக்கு சீக்கிரமாக உனக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். அப்படி அமைச்சா போதுமா? கிட்டவா. அது வரைக்கும் உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. கிட்டவா. உனக்கு போடுங்கிற செலவாக்கு கருப்பன் கொடுத்து வச்சுருக்கேன். உனக்கு நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும்ல? 2 பேத்துக்கு நான் கருப்பன் கூட வரம்போ. அதுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறேன். சரி, அது கிடைக்கிற மாதிரியே நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்ப்பா. அப்படியே அமைச்சு தரம்போ. இந்தா கூட வரம்போப்பா.